செந்தில் பாலாஜியை 10 ரூபாய் மினிஸ்டர் என்று கிண்டலடித்து விஜய் பாட்டு பாடிய போது மொத்த கூட்டமும் ஆர்ப்பரித்தது. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. அப்போது திடீரென போலீசார் லத்தியால் அடிக்க தொடங்கினர். இதனால் கூட்டத்தில் பதற்றம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எல்லாமே குழப்பமாக இருந்தது என்று ரமேஷ் என்பவர் கூறியதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா தெரிவித்திருக்கிறது. தலைவராக இருக்கும் நீங்கள் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நீதிபதியின் கூற்றை பயன்படுத்தி கரூர் துயர சம்பவத்துக்கு விஜய் பொறுப்பாக்கப்படலாம். அவருக்கு கொலைகாரர் என்கிற பட்டம் கூட சூட்டப்படலாம். விஜய் கைது செய்யப்படும் சூழல் உருவாகலாம். இந்த நெருக்கடியில் இருந்து மீள அரசியலில் இருந்தே ஒதுங்கிக் கொள்ளும் முடிவை நோக்கி விஜய் நகரலாம் அல்லது நகர்த்தப்படலாம். இப்போது ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியில் இருந்து மீள விஜய்க்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அவர் என்டிஏவை நோக்கி நகர வேண்டும். அப்போது டெல்லி அவரை பாதுகாக்கும். இல்லையெனில் நீந்தி கரை சேர்வது விஜய்க்கு கடினம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த போது அங்கு செல்லாத முதல்வர் இப்போது கரூருக்கு உடனடியாக சென்றிருப்பது மெய்யாகவே பாராட்டுக்குரியது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த பிரச்சார கூட்டத்திலும் நடக்காத சோகம் நேற்று சனிக்கிழமை கரூரில் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்டது. விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 10 குழந்தைகள் 18 பெண்கள் உள்பட 39 பேர் உயிரிழந்தனர். 82 பேர் காயமடைந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமாக உள்ளனர். உயிரிழப்புகள் இன்னும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 3வது கட்டமாக நாமக்கல் கரூரில் பிரச்சார பயணம் மேற்கொண்டார். நாமக்கல் நிகழ்வை முடித்துக் கொண்டு கரூருக்கு சனிக்கிழமை மாலை வந்தபோது அவரை காண ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். பிரச்சாரம் நடைபெற்ற கரூர் வேலுச்சாமிபுரத்தில் இரவு 7 மணிக்கு பேச தொடங்கினார் விஜய். அப்போது விஜயை காண முண்டி அடித்தபடி கூட்டம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இதனால் தொண்டர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் கடும் நெரிசல் ஏற்பட்டது. சிறுவர், சிறுமிகள், இளம்பெண்கள் பலரும் கூட்ட நெரிசலில் சிக்கினர். அவர்கள் மீது பலரும் சாய்ந்து விழுந்ததால் ஒவ்வொருவராக மயங்கி விழத் தொடங்கினர். விஜய் பேசிக் கொண்டிருந்த போதே பலரும் மயங்கினர். அப்போது கூட்டத்திலிருந்து சில பெண்கள் தங்கள் குழந்தைகள் மயங்கி விட்டதாக கூக்குரல் எழுப்பத் தொடங்கினர். விஜய் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்ததாலும் தொண்டர்கள் கத்தியபடியே இருந்ததாலும் மயங்கியவர்களுக்கு உடனடியாக உதவ எவராலும் முடியவில்லை. தங்களது கால்களுக்கு இடையே மயங்கி கிடந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு பக்கத்தில் இருந்த வீடுகளில் இருந்து தண்ணீரை பெற்று முதலுதவி அளித்தனர். இருப்பினும் சிறார்கள், இளம்பெண்கள் பலர் மயங்கிய நிலையிலேயே கிடந்தனர். அவர்களை போலீசாரும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் ஆம்புலன்ஸ்களில் ஏற்றி சென்றனர். ஏற்கனவே முன்னெச்சரிக்கையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள் போதுமாக இல்லாததால் மயக்கமடைந்தவர்களை கைகளிலும் தோள்களிலும் மருத்துவமனை தள்ளுவண்டிகளிலும் தூக்கி கொண்டு தொண்டர்கள் அங்குமிங்கும் அலைய நேரிட்டது. கரூர் மற்றும் சுற்று பகுதிகளில் இருந்து ஆம்புலன்ஸ் வாகனங்களை வேலுச்சாமிபுரத்துக்கு அனுப்ப அவசர அழைப்புகளை தொடர்பு கொண்டதை அடுத்து 30க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் பிரச்சார இடத்துக்கு அடுத்தடுத்து வந்து சேர்ந்தன. ஆம்புலன்ஸ்களில் மயக்கமடைந்தோரை ஏற்றி தொடர்ந்து அனுப்பி கொண்டிருந்தனர். அப்போது தொண்டர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் கூட்டத்தை கலைக்க போலீசார் லேசாக தடியடி நடத்தினர். பின்னர் மயக்கமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்களில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதலில் பிரச்சார இடத்துக்கு அருகே வேலுச்சாமிபுரம், வையாபுரி, 5 ரோடு உள்ளிட்ட இடங்களில் 6 தனியார் மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றனர். பின்னர் கரூர் அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டனர். பிரச்சார இடம் முழுவதும் கலவர பூமியாக காட்சியளித்தது. ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வருகை, தொண்டர்கள் முற்றுகை, மயக்கமடைந்தவர்களுடன் வந்த உறவினர்கள், மயங்கியவர்களை தூக்கி கொண்டு வந்த உறவினர்கள் என கரூர் அரசு மருத்துவமனை திணறியது. ஒரே நேரத்தில் 30க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்து வந்த நிலையில் மருத்துவமனையில் பணியில் இருந்த குறைந்தபட்ச மருத்துவர்களால் உடனடியாக சிகிச்சை தர முடியவில்லை. இதன் காரணமாக மயக்கமடைந்த சிறார்களை தூக்கி கொண்டு உறவினர்கள் அங்குமிங்கும் கண்ணீருடன் கதறியபடி கூக்குரல் எழுப்பினர். தகவல் அறிந்து அருகில் இருந்த அரசு மருத்துவமனைகளில் இருந்து மருத்துவர்கள், செவிலியர்கள், உதவியாளர்கள் கரூர் அரசு மருத்துவமனைக்கு அவசரமாக வந்து சேர்ந்தனர். விஜய் பிரச்சார வாகனம் சென்ற பிறகே மயங்கி கிடந்த பலரையும் கண்டறிய நேரிட்டது.
அவர்களையும் ஆம்புலன்ஸ் வாகனங்களில் ஏற்றி கரூர் அரசு மருத்துவமனைக்கும் தனியார் மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், திருச்சி சரக டிஐஜி ஜோஷி நிர்மல்குமார், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோரும் கரூர் அரசு மருத்துவமனைக்கு விரைந்து வந்து மருத்துவ உதவிகளை துரிதப்படுத்தினர். கரூர் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களில் விஸ்வநாதபுரத்தைச் சேர்ந்த ஹேமலதா, அவரது குழந்தைகளான சாய் லக்ஷரா, சாய் ஜீவா மூவர் மட்டுமே முதலில் அடையாளம் காணப்பட்டனர். காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் மூலம் உயிரிழந்தவர்கள், காயமடைந்தவர்கள் குறித்த விவரம் சேகரிக்கப்பட்டு வருகிறது. கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் பலரும் மயக்கமடைந்ததால் அவசரமாக பிரச்சார வாகனத்திலிருந்து காரில் புறப்பட்ட விஜய் திருச்சி விமான நிலையம் சென்றடைந்தார். திருச்சி விமான நிலையத்துக்கு இரவு 9:45 மணிக்கு வந்த அவரிடம் அங்கிருந்த செய்தியாளர்கள் கரூரில் ஏற்பட்ட உயிரிழப்பு சம்பவம் குறித்து கேள்வி எழுப்பினர். ஆனால் எதற்கும் பதில் அளிக்காமல் விஐபி நுழைவாயில் வழியாக விமான நிலையத்துக்குள் சென்ற விஜய் தனி விமானம் மூலம் சென்னைக்கு புறப்பட்டு சென்றார். உயிரிழந்தவர்களுக்கு எக்ஸ் தளத்தில் இரங்கல் தெரிவித்திருக்கும் விஜய் என்ன பதிவிட்டிருந்தார் என்பதை பார்ப்போம். இதயமே நொறுங்கிவிட்டது. வார்த்தைகளால் விவரிக்க இயலாத, தாங்க முடியாத வேதனையிலும் துயரத்திலும் நான் உழன்று கொண்டிருக்கிறேன். கரூரில் உயிரிழந்த எனது அருமை சகோதரர் சகோதரிகளின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைந்து குணமடைய பிரார்த்திக்கிறேன் என விஜய் பதிவிட்டிருந்தார். இதற்கிடையே முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னையிலிருந்து சனிக்கிழமை நள்ளிரவு 12:15 மணிக்கு தனி விமானத்தில் திருச்சி சென்றார். திருச்சியிலிருந்து காரில் கரூர் சென்ற அவர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த போது அங்கு செல்லாத முதல்வர் இப்போது கரூருக்கு உடனடியாக சென்றிருப்பது மெய்யாகவே பாராட்டுக்குரியது. திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர், ஒரு நபர் ஆணையத்தின் அறிக்கை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். யார் கைது செய்யப்படுவார்கள் என்று நீங்கள் கேட்பதற்கெல்லாம் என்னை உட்படுத்த தயாராக இல்லை என்றார். விஜய் கைது செய்யப்படுவாரா சார்? ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். யார் கைது செய்யப்படுவார், யார் கைது செய்ய மாட்டார், நீங்கள் கேட்கிற எந்த இடத்தோடு கேட்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இல்லை. கேட்ட இடத்தை தரவில்லை, பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக கூறப்படுகிறதே என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது பதிலளிக்காமல் சென்றார் முதல்வர் ஸ்டாலின். சார், பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா சொல்றாங்களா சார்? ஸ்பாட்ல வந்து கரூர் உயிரிழப்புகள் தொடர்பாக நேரில் பார்த்தவர்கள் என்ன கூறினர் என்பது பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா தனது முதல் பக்கத்தில் சில முக்கிய தகவல்களை பதிவு செய்துள்ளது. விஜய் கூட்டத்தில் பங்கேற்ற வி ரமேஷ் என்பவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். செந்தில் பாலாஜியை 10 ரூபாய் மினிஸ்டர் என்று கிண்டலடித்து விஜய் பாட்டு பாடிய போது மொத்த கூட்டமும் ஆர்ப்பரித்தது. பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. அப்போது திடீரென போலீசார் லத்தியால் அடிக்க தொடங்கினர். இதனால் கூட்டத்தில் பதற்றம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டிருந்தனர். கையில் குழந்தைகளுடன் இருந்த பெற்றோர்கள் கூட முண்டியடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எல்லாமே குழப்பமாக இருந்தது என்று ரமேஷ் என்பவர் கூறியதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா தெரிவித்திருக்கிறது. கரூருக்கு அருகே உள்ள வடக்குப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த எஸ். ராம்குமார் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். நெரிசலில் இருந்து தப்பிக்க நினைக்கும் எவரும் வெளியேற முடியாதபடி சாலையின் இருபுறமும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டிருந்தன. கயிறு கட்டப்பட்டிருந்தது. விளம்பர பலகைகள் விழுந்து சிலருக்கு காயம் ஏற்பட்டது. ஆனால் ஒன்றை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மாலை 4 மணிக்கு கூட்டம் நடந்த இடத்துக்கு நான் வந்தபோது இந்த விளம்பர பலகைகளோ கயிறுகளோ எதுவும் காணப்படவில்லை என்று எஸ். ராம்குமார் என்பவர் கூறியதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா முதல் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறது. கரூரை சொந்த ஊராக கொண்டவரும் ஐடியில் வேலை பார்ப்பவருமான ஆர்.கே. நிர்மல் என்பவர் என்ன கூறியுள்ளார் என்பதை பார்ப்போம். விஜய் வருகிற வரை எல்லாமே நார்மலாக இருந்தது. திடீரென ஜெனரேட்டர்களுடன் இணைக்கப்பட்டிருந்த பிளட் லைட்டுகள் அணைந்தன.
ஒரு பெண் தொலைந்து போன தனது குழந்தையை தேடத் தொடங்கினார். மக்கள் பதற்றமடைந்தனர். ஒவ்வொருவரும் அங்கும் இங்குமாக ஓடத் தொடங்கினர் என்று நிர்மல் கூறியதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பதிவு செய்துள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக தமிழக போலீஸ் டிஜிபி வெங்கட்ராமன் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். திருச்சியிலும் திருவாரூரிலும் நாகையிலும் வந்த கூட்டத்தை மனதில் வைத்துதான் அவர்கள் கேட்டதை விட பெரிய இடத்துக்கு காவல்துறை அனுமதி தந்தது. தவேகாவினர் 10,000 பேர் வருவார்கள் என்று கூறினர். வந்ததோ 27,000 பேருக்கு மேல். அதை முன்கூட்டியே மனதில் வைத்துதான் 500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதற்கு முன்னர் நடந்த கூட்டங்களை மனசில் வைத்துக்கொண்டுதான், கருத்தில் வைத்துக்கொண்டுதான் திருச்சியில், நாகப்பட்டினம், திருவாரூரில் அவர்கள் கூறியதை விட கூட்டம் அதிகமாக வந்ததை மனதில் வைத்துக்கொண்டு தான் இந்த வாட்டி கரூரில் அவங்க முதல்ல கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டான உழவர் சந்தை. அது ரெண்டுமே இதை விட குறுகிய இடம், அதை விட இது கொஞ்சம் வசதியான இடமாக இருக்கும் என்று அவர்கள் கேட்டதுக்காக இது கொடுத்தது. அதனால் கூட்டத்தை எதிர்பார்த்து அவங்க சொன்னது 10,000 இந்த கூட்டத்திற்கு, ஆனால் வந்தது 27,000 கிட்ட. ஆனால் 10,000ஐயும் விட அதிகமாக தான் நாங்கள் எதிர்பார்த்து கூட்டம் காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர். நண்பகல் 12 மணிக்கு விஜய் வருவார் என்று தவேக தலைமை கழக சமூக வலைதள பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 11 மணி முதலே கூட்டம் சேரத் தொடங்கியது. ஆனால் அவர் வந்ததோ இரவு 7:40 மணிக்கு. காலையிலிருந்தே அங்கு காத்திருந்த மக்களுக்கு உணவு, தண்ணீர் கிடைக்கவில்லை. இதில் யாரையும் குறை சொல்ல முடியாது. விஜய் வரும்போதே கூட்டம் பின்னாலேயே வந்து கொண்டிருந்தது. ஊருக்குள் போலீசார் மிகவும் கஷ்டப்பட்டு கூட்டத்தை அழைத்து வந்தனர். இதனை விஜயே குறிப்பிட்டு போலீசாருக்கு நன்றி தெரிவித்திருந்தார். இப்போது இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது என்று டிஜிபி தெரிவித்திருக்கிறார். இன்னொன்று முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்னன்னு நீங்கள் பார்க்க வேண்டியது, இதில் பர்மிஷன் கேட்டது காலையில் 3லேருந்து மதியம் 3லேருந்து 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது. கடைசியாக அவங்க வரும்போது 7:40 ஆகிடுது. அதனால் காலையில் 11-12லேருந்து சேர்ந்த கூட்டம் அங்கேயே இருந்தது. அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி, சாப்பாடு இதெல்லாம் இருக்காது இந்த வெயில் நிலைமையில். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதில் யாரையும் குறை சொல்கிறதுங்கிறத விட ஃபேக்ட், அங்கேருந்து கூட்டம் வரும்போதே ஊருக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ் தான் அழித்து கொண்டு வராரு. அதை அவரே திரு விஜய் அவர்களே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்கிறாரு. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதல்வரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கவும், மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு தலா 1 லட்சம் அளிக்கவும் முதல்வர் உத்தரவிட்டு இருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு அறிக்கை அளிக்க உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் உடனடியாக அமைக்கப்படும் என்றும் முதல்வர் அறிவித்திருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது நினைவிருக்கலாம். இனி அடுத்தடுத்து என்ன நடக்கும்? இந்த இடத்தில் அண்மையில் வெளியான நீதிமன்ற உத்தரவை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அளிக்கும் நிபந்தனைகளைப் போலவே தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டத்துக்கும் தமிழகம் முழுவதும் அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரி தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு இம்மாதம் 18ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி என் சதீஷ்குமார் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். தலைவராக இருக்கும் நீங்கள் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். உயரமான இடங்களில் ஏறி நின்று அசம்பாவிதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்பது? தொண்டர்களை கட்சி தலைவர் ஒழுங்குபடுத்த வேண்டாமா? திருச்சி தவேக கூட்டத்தின் போது சேதப்படுத்தப்பட்ட பொது சொத்துக்களுக்கான இழப்பீட்டை வசூலிக்காவிட்டால் நீதிமன்றம் தலையிடும் என்று நீதிபதி சதீஷ்குமார் கூறியிருந்தார். தலைவராக இருக்கும் நீங்கள் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நீதிபதியின் கூற்றை பயன்படுத்தி கரூர் துயர சம்பவத்துக்கு விஜய் பொறுப்பாக்கப்படலாம். அவருக்கு கொலைகாரர் என்கிற பட்டம் கூட சூட்டப்படலாம். விஜய் கைது செய்யப்படும் சூழல் உருவாகலாம். இந்த நெருக்கடியிலிருந்து மீள அரசியலிலிருந்தே ஒதுங்கிக் கொள்ளும் முடிவை நோக்கி விஜய் நகரலாம் அல்லது நகர்த்தப்படலாம். இங்கு விஜய் செய்த அரசியல் பிழை என்ன என்பதை பார்ப்போம். விஜய் ஒரே நேரத்தில் மத்தியில் ஆட்சி செய்யும் பிஜேபியையும் மாநிலத்தில் ஆட்சி செய்யும் திமுகவையும் பகைத்துக் கொள்ளுகிறார். திமுக சுற்றி வளைத்தால் டெல்லி தான் உதவி செய்ய முடியும். அந்த உதவியையும் விஜய் இழந்து விட்டார். அவரின் கணக்கு என்னவென்றால், பிஜேபி இருக்கும் கூட்டணியை ஆதரித்தால் தனக்கு மைனாரிட்டி வாக்குகள் கிடைக்காது என்று கருதுகிறார். மைனாரிட்டியாக இருந்தாலும் தன் ரசிகர்களின் வாக்குகள் தனக்கே கிடைக்கும் என்கிற நம்பிக்கை விஜய்க்கு வரவில்லை.
இப்போது ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியில் இருந்து மீள விஜய்க்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அவர் என்டிஏவை நோக்கி நகர வேண்டும், டெல்லிக்கு நெருக்கமாக வேண்டும். அப்போது டெல்லி அவரை பாதுகாக்கும். இல்லையெனில் நீந்தி கரை சேர்வது விஜய்க்கு கடினம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.